ஓஷோவுடைய சில விஷயங்கள்லாம் ஐயா சொல்லும்போது எனக்கு வந்து ஒரு பிரமிப்பாக இருந்தது. அப்போ இதுவரை நம்ம வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் வந்து இந்த வாழ்க்கைக்கே ஒரு ஆப்போசிட் ஒரு லைஃப் இருக்குது. நம்மளுடைய எண்ணங்கள் வந்து வேறு மாதிரி நம்ம வந்து வேறு மாதிரி இருக்கணும் அப்படின்றத வந்து நான் சில விஷயங்கள் பேசும்போது உணர்ந்தேன். சரி அப்படின்ட்டு அப்போ அப்படியே ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், ஐயா நம்ம தனியாக வந்து ஆஸ்க் ஸ்பிரிச்சுவல் நம்ம ஆன்மீக சம்மந்தமாக நம்ம பதிவு போடலாங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கரெக்டாக 1 வருஷம் ஆகுது. போன வருஷம் நாங்கள் பேசணும். நான் காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரமாக நான் வர்றேன், ஒரு 5:30க்கு வர்றேன். எனக்கு முன்னாடி கடைக்கு வந்து எல்லா வேலையும் க்ளீன் பண்ணி எல்லாம் பக்காவாக ஆகி ஷூட்டுக்கு தயாராக உட்காந்துருக்காரு ஐயா. எனக்கு வந்து மிக பிரமிப்பாக இருந்துச்சு. என்னங்கய்யா நான் 5:30க்கு வர சொன்னேன், நீங்களும் இப்போ 5:30 தான் வருவீங்கன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் எத்தனை மணிக்கு வந்தீங்கன்னு ஐயாட்ட கேட்குறப்ப நான் 4 மணிக்கெலாம் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்தளவுக்கு அந்த ஒரு ஈடுபாடு, அந்த விஷயத்தை நம்ம வந்து ஒரு பதிவு கொடுக்குறோம், அது மக்களுக்கு வந்து ஒரு முழுமையாக போய் சென்றடையணும், அது உணர்வுபூர்வமாக இருக்கணும் அப்படின்றத வந்து ஐயாட்ட இருந்து அந்த விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன். அப்படித்தான் வந்து ஆஸ்க் ஸ்பிரிச்சுவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்தது. ஐயாக்கிட்ட பழகும்போது அவர் சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து என்னுடைய வாழ்க்கையில் அங்கங்கே வந்து பிரதிபலித்தது. அதெல்லாம் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக அமைஞ்சது. சரி, நமக்கு இந்த மாதிரி ஒரு இருக்கே, அப்போ கண்டிப்பாக அதை போய் மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவோம். இப்போ அதுக்காக ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறப்ப நாங்கள் முடிவு பண்ணோம். அப்போயே கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டோம். டிசம்பர் மாதம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். ஐயா கூட சொன்னார், இல்லைங்க நிறையா பேர் சந்திக்கணும்னு சொல்கிறாங்க, நம்பர் கேட்குறாங்க, பேசணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். இல்லைங்கய்யா, இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு மட்டும் பேசுகிறது, ஒருத்தவங்க சந்திக்கிறது அது சரி வராதுங்கய்யா. ஃபஸ்ட் டைம் நம்ம எல்லாருமே ஒன்றா நம்ம மீட் பண்ணுவோங்கய்யா, அப்போ நீங்கள் வந்து கலந்துக்குங்கய்யா அப்படின்னு நான் பேசினேன். அப்போ முடிவெடுத்து ஓகேங்கய்யா அப்படின்னு டிசம்பர் இந்த டேட்டு ஃபிக்ஸ் பண்ணோம். ஆரம்பத்தில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி நாங்கள் கொடுத்தோம். அதுக்கு உண்மையிலே நல்ல ரெஸ்பான்ஸு. எங்களுக்கு அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. ஒவ்வொரு விஷயம் நாங்கள் பண்ணிக்கிட்டு வர்றது நம்ம அடுத்தடுத்துக்கு நம்ம செய்கிற அந்த அணுகுமுறை கரெக்டாக இருக்குது அப்படின்றத நாங்கள் உணர்ந்தோம். அது மூலயமா தான் இந்த நிகழ்வு, இந்த ஏற்பாடை வந்து அரேஞ்ச் பண்ணோம். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்த உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம நினச்சா, எல்லாரும் நினச்சா எந்த தப்பு இல்லாமல் நம்ம வாழ்க்கையை நடத்த முடியும். நல்லது கெட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது செஞ்சால் தப்பு, இது செஞ்சால் சரின்னு நமக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அதை செய்ய மாட்டோம், அதை கடந்து போயிடுவோம். இதெல்லாம் வந்து ஐயா நிறைய விஷயம் இது சம்மந்தமாக பேசி அதுக்கு விளக்கம் கொடுக்குறப்ப ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. கண்டிப்பாக எனக்கு கிடைச்ச அந்த அனுபவம் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கணும், முழுமையாக கிடைக்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். தொடர்ந்து ஆதரவு தாருங்க. நம்மளோட பயணம் கண்டினியூவாக தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். நன்றி. இப்போ நம்ம ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கர்மங்கள் ஒவ்வொரு வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா கையால் பண்ணிக்கொண்டே இருக்கும். ஆனால் நம்முடைய மனம் எங்கேயோ சுற்றி கொண்டிருக்கும். மனம் சுற்றி கொண்டே இருக்கும். அப்போ இதற்கு பேர் என்ன? நாம் செய்வது எல்லாமே குருட்டுத்தனமான செயல்கள் தான் செய்கிறோம். அந்த குருட்டுத்தனமான செயலுக்கு பேர் தான் அறியாமை என்பது. அதைத்தான் நம்ம அறியாமை என்கிறோம். அதை ஒரு எந்திரமான வாழ்க்கை என்றும் கூறுகிறோம். அதற்கு பகவான் ஓஷோ என்ன கூறுகிறார்? நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை கூறுகிறார். அதற்கு தேவை, உள்ளே ஆழ்ந்து போவதற்கு நம்ம கையில் கொடுத்திருக்கிறார் ஒரு டார்ச் லைட். அந்த டார்ச் லைட்டுக்கு பெயர் தான் கவனம். நாம் செய்யும் செயல்கள் ஒவ்வொன்றையும் கவனித்து செயல்படும் பொழுது அந்த டார்ச் லைட்டை கொண்டு தான் நாம் செயல்பட வேண்டும். அந்த கவனம் என்ற டார்ச் லைட்டின் மூலம் ஒவ்வொரு செயல்களையும் ஒரு அடி எடுத்து வைப்பதையும் அந்த கவனம் என்ற டார்ச் லைட் மூலமாக நாம் செயல்பட்டால்
நிச்சயமாக நமக்கு தவறு என்பதே இருக்காது. நாம் செல்லும் செயல்படும் ஒவ்வொரு செயல்களும் சரியான பாதையில் போய்கொண்டிருக்கும். தியானத்தை குறித்து யோசிச்சு சொல்லும் போது வார்த்தைகளற்ற எண்ணமே தியானம் அப்படின்னு சொல்கிறாரு. எதையோ ஒரு தேட போய் எதையோ ஒன்று அடைவது தியானம் அல்ல. இந்த கணத்தில் ஒரு நிமிஷமாக நம்ம மகிழ்ச்சியாக இருப்பதே தியானம் அப்படின்னு சொல்லி ஓஷோ சொல்கிறார். உங்களை நீங்கள் காதலிப்பதே ஒரு தியானமாக இருக்குது. இயல்பான வாழ்க்கையை தியானமாக மாறிவிட்டால் வேறு எதுவும் தேவையில்லை என்று ஓஷோ அழகான ஒரு பதிவை, ஒரு விழிப்புணர்வு, ஒரு காரியத்தை நம்ம மத்தியில் சொல்லியிருக்காரு. என்னுடைய அனுபவத்தை நான் இப்போது பகிர்ந்துக்கிறேன். இந்த ஞான தேடலில் ரொம்ப வருஷமாக ஒரு தேடலில் இருந்தேன் நான். அப்போ நிறைய ஆன்மீக காரியங்களையும் ஞானத்தை குறித்து நிறைய விஷயங்களை நாங்கள் பார்க்கறதுக்கு முயற்சி நிறைய செய்துட்டு இருந்தேன். அந்த நிலையில் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ஐயாவை சந்திக்கிற ஒரு சூழ்நிலை எனக்கு கிடச்சிது. அது எப்படி கிடச்சிதுன்னா, அந்த வாய்ப்பு ஃபோன் மூலயமா தான் நான் ஐயாவை பேசிகிட்டு இருந்தேன். இது வரைக்கும் அவரை நேரில் பார்த்ததில்லை, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அப்போது அவரை பார்க்கும்போது ஃபோன்லேயே எனக்கு ஒரு நிறைய போராட்டமும் ஒரு பாரமாக இருந்தது. எதையோ ஒன்று தேடிட்டுருக்கிறேன் வாழ்க்கையில், அது எனக்கு கிடைக்கவே இல்லை. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே என் வாழ்க்கையில் இல்லை. அந்த நிலையை ரொம்ப நாளாக நான் இப்படியே தான் இருந்தேன். நிறைய விஷயங்களை தேடினேன், நிறைய இடங்களும் போனேன். அப்போ கிடைக்கும் போதெல்லாம் அது எதுவுமே எனக்கு ஒரு பூர்த்தியாக எனக்கு அமையல. இப்போ ஐயா சந்திக்கிற ஃபோனில் தான் நான் 4 மாதமாக அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். என்னுடைய எல்லா காரியத்தையும் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டார். என் ஓட்டத்தையும் அப்படியே நிப்பாட்டிட்டார் அவர். ஏன் அப்படின்னா, இந்த விழிப்புணர்வு உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு அவர் மிக ஒரு ஆணி வேற என்ன பண்ணிட்டார்னா மாற்றுன்னு தான். நான் ஃபோனில் தான், அவர்கிட்ட எந்த பயிற்சியும் வாங்கலை, அவரை முகமுகமாக சந்திச்சும் பேசலை. ஃபோனில் மட்டுமே, ஜஸ்ட் ஃபோனில் மட்டுமே ஒரு 4 மாதமாக பேசிகிட்டு இருந்தேன். அந்த 4 மாதத்துலேயே எனக்கான ஒரு போராட்டத்தை, ஒரு பாரத்தையே இறக்கி வச்சார் அவர். ஸோ அந்த அளவுக்கு விழிப்புணர்வு உள்ள ஒரு மனிதர் அவர். நமது முன்னோர்கள் சொல்கிறாங்க, ஒரு சொல் எப்போது எழுதப்படுகிறதோ அப்போதே அதோட அர்த்தத்தை இழந்து விடுதுன்னு சொல்கிறாங்க. அந்த சொல் எழுதப்படும் போது இருந்த சூழ்நிலை, அதை கேட்கப்படும் போது இருந்த சூழ்நிலை ஒருவர் அது எழுதின உடனே அது ஃபுல்லாக மாறிடுது. நம்ம எப்போ படிக்கிறோமோ அது நம்மளோட சுச்சுவேஷனுக்கு ஏற்றாப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால தான் ஐயா அடிக்கடி சொல்லுவார், நான் நிறையா புக் எழுதலாம்னு சொல்லுவார். ஆனால் அதெல்லாம் விட்டு அவர் யூடியூப் சேனல் மூலமாக வாய் வழியாக உங்களை தொடர்பு கொண்டது. அதனால தான் நமது முன்னோர்கள் வாய் வழி யானத்தை பண்டைய காலத்தில் இது பண்ணாங்க. அப்புறம் யூடியூப்லேயே எல்லாருமே கேட்கலாமே ஐயாவோட உரைய, ஏன் இத்தனை பேர் ஒரே நேரத்தில் இங்கே வரணும்? அதுக்கும் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. எல்லா நாள்லையும் நம்ம கோயிலுக்கு போவோம், ஆனால் ஒரு ஸ்பெஷல் டேயில் மட்டும்தான் மொத்தமாக போவோம். அன்னைக்கு நம்ம உணர்வு வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா அங்கே நம்மளோட ஒத்த உணர்வு உள்ளவர்கள் அதிகமாக சேருவாங்க. ஸோ ஒத்த உணர்வு உள்ளவர்கள் அதிகமாக சேரும்போது அந்த இடத்துல ஒற்றை உணர்ச்சி அதிகமாக செயல்பட்டு அந்த இடம் தெய்வீகமாக மாறும். அது மூலயமா நம்ம தெய்வீகத்தன்மையை ஈஸியாக அடையலாம். கடவுள் எங்கேயும் இல்லை, நமக்குள்ளே தான் இருக்கார். நமக்குள்ளே தேடுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். எண்ணங்களே சிறை, கவனத்திலே திறவுகோல், விழிப்புணர்வே விடுதலை. அந்த விழிப்புணர்வாதியை ஓஷோ சொல்லி கொடுத்ததுனால தான் மிகலாம் ஒன்று கூடியிருக்கும். நம்ம பாரதிய சண்முகம் கிடைச்சதுக்கெலாம் பெரிய கொடுப்பணும். அவர் நிறையா பேசி உள்வாங்கி ஒரு அமைப்புக்குள்ளே பேசிகிட்டு இருந்தார். நாங்கள் தான் வெளியில் வாங்க, இது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டோம். அது மாதிரி அவர் வந்தார். தம்பி அசோக் சார் எங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷம். இருவரும் சேர்ந்து நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இது எல்லாருக்கும் போய் நல்லபடியாக சேர்ந்து அடையணும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அடையாளம் இல்லாத ஆன்மீகம். தன்னை அறிந்தவர் தான் ஆன்மீகவாதி. இது ஏசுனா சொல்கிற மாதிரி, நீங்கள் திரும்ப குழந்தையாக பிறத்தாலேன்ட்டு என்னை நீங்கள் அறிய முடியாத மாதிரி நீங்கள் வந்திருக்கீங்க இல்லையா, இங்கே திருப்பி வெளியே போகும்போது இன்னொரு பிறப்பாக இருக்கணும். நீங்கள் குழந்தைத்தனத்துக்கு மாறணும். நீங்கள் உணர்ச்ச குழந்தையை ஆகிக்கணும். ஆகிக்கும்போது கடவுள் நமக்குள்ளே கண்டிப்பாக அறியப்படுவார். நம் சான்றோர்கள் உயர்நிலை அடைவதற்காக, இந்த மானுடம் மகத்தான சக்தியை அடைவதற்காக 4 மார்க்கங்களை நமக்கு போதித்தார்கள். சரியை கிரிய யோக ஞானம் என்ற 4 வழிகளை காமித்தவர்கள் நமக்கு மேலே அப்பாற்பட்ட ஒரு சக்தி நம்மளை இயக்கி கொண்டு இருக்கிறது என்பதை
உணர்ந்த மானுடம் அது வெளியில் இருக்கிறது என்பதை சரியை கிரியை மூலமாக அறிந்தவர்கள் அதை வசப்படுத்துவதற்கும் அதை தனக்கு சாதகப்படுத்துவதற்கும் அதை வணங்குவதற்கும் சரியை கிரியை பயன்படுத்தினார்கள். அந்த மகத்தான சக்தி நமக்குள் இருக்கிறது என்பதை யோகிகள் உணர்ந்தார்கள். தனக்குள் இருக்கக்கூடிய அந்த மகத்தான சக்தியை அடையும் பொருட்டு பல யோக சாதனைகளை செய்து அந்த மகத்தான சக்தியை அடைந்தார்கள். ஆனால் ஞானிகளோ அந்த மகத்தான சக்தியே நீதான் என்பதை நீ புரிந்த மாத்திரத்தில் நீயே அதுவாகிறாய் என்பதை நமக்கெல்லாம் உணர்த்திய எண்ணற்ற மகான்கள் வரிசையில் ஐயா சண்முக ஐயா அவர்களும் நமக்காக இந்த காலகட்டத்தில் வந்திருப்பது நமக்கெல்லாம் மிக்க பெருமை தரக்கூடியதும் பயன் தரக்கூடியதுமாக அமைகின்றது. ஆனால் இந்த ஞானம் அடைந்தோம் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு என்ன பிரதட்சணம், பிரமாண பிரதட்சணமாக ஏதேனும் உண்டா? இங்கே எல்லாரும் நானும் ஞானி ஞானின்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஞானி என்பதை நான் உணர்ந்தால் மட்டும் போதாது. நான் ஞானி என்பதை நான் உணர்ந்தால் மட்டும் போதாது. நான் அனைவருக்கும் உணரும் விதமாக ஏதாவது ஒரு அளவீடு இருக்கா? கண்டிப்பாக அண்ணன் அந்த அளவீட ஐயா அவர்கள் உங்களுக்கு காமித்து கொடுப்பார். ஏன்னா இது செவி வழியாக ஊட்டப்படக்கூடிய ஞானம் இல்லை, செயல் வடிவாகவும் ஊட்டுவதற்காக அந்த தியான முறைகளும் இங்கே நடக்க இருக்கிறது. அப்படி ஒரு அளவீடாக என்ன இருக்கிறது? நம் முன்னோர்கள் அதற்கு ஏதேனும் வழி வகுத்து இருக்கிறார்களா என்றால், நம் பாரதத்தின் மிகப்பெரிய பொக்கிஷமான பகவத்கீதையிலேயே பகவான் அதை நமக்கு அருளி இருக்கிறார். எங்கள் அப்பா, அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எங்கள் அப்பாவை நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு பேச நான் ஆரம்பித்ததுலேருந்து நீங்கள் இப்போ கேட்குறத அந்த ஜேர்னியில் நான் இருந்திருக்கேன். ஸோ இப்போ நாங்கள் ஆஸ் அ ஃபேமிலியாக நாங்கள் தள்ளி நின்று உங்களுக்காக எங்கள் அப்பாவை கொடுத்துருக்கோம். அதனால் நீங்கள் இந்த ஓஷோ அவங்களோட பயணத்தில் அப்பாவை பயன்படுத்திக்குவீங்கன்னு நம்புகிறோம். விழிப்புணர்வோடு எப்படி நம்ம பயணம் செய்யணும், இந்த வாழ்க்கையை எப்படி எடுத்துகிட்டு போகணும், எங்களுக்கு எப்படி இந்த விழிப்புணர்வை சொல்லி கொடுத்துருக்காங்கன்றத இனி உங்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்க நாங்கள் விரும்புகிறோம். நன்றி. நான் அப்பாவை நான் சன்னும் கூட சொல்ல மாட்டேன், அப்பான்னு தான் சொல்லுவேன். அந்த இதை நான் அவங்களுடைய இந்த ஆன்மீக விஷயங்களை நிறைய இடங்களை பேசுகிறத பார்த்துருக்கேன். அது அவங்க சொல்கிற இடம் எனக்கு அப்படி மனசு தாங்க முடியும். அவங்க ஒரு நல்ல நிலையிலேருந்து ஒரு பல பேர் கேட்கணுமே, பல அது 100 1000 அதாவது இந்த உலகமே கேட்கணுமென்னு. ஏன்னா அவ்வளோ ஒரு உன்னதமான வார்த்தைகள், செயல்பாடுகள். ஏன்னா என் வாழ்க்கையிலேயே நான் நிறைய விஷயங்களை புரியாமல் வாழ்ந்ததேன். அவங்க ஒரு நாள் அவங்களோட பல நிலைமை என்கிட்ட சொன்ன விஷயத்துக்கு அப்படியே வாழ்க்கையே மாறிட்டு. ஏன்னா அவங்கள பார்த்தாலே எனக்கு கண் கலங்கும். ஒரு உன்னதமான மனிதர். அவர் இன்னும் சாதாரணமாக அவருடைய நிலையும் அவருடைய வச்சு தான் எல்லோரும் பார்க்குறாங்க. அவர் நல்ல ஒரு உயர்ந்த சிந்தனை உள்ளவர். அவரை எப்படி வச்சு பார்க்கணுமோ நமக்கு உண்மையிலே பாதுகாக்க தெரியல. அது ஒரு பெரிய ஆழங்கம். அதை எப்படி எனக்கு சொல்லவும் தெரியல. ஆனால் நம்மளாம் உண்மையிலே அவரை பாதுகாக்கணும், போற்றணும். அது செய்தாலே நமக்கு பெரிய இந்த தொண்டு, நமக்கு இந்த ஆன்மீக செய்கிற பெரிய தொண்டும் இல்லை, அந்த மகானுக்கு செய்கிற தொண்டு இது. மொத்த குடும்பமும் இங்கே இருக்கிற மாதிரி இருக்குது. இது பல நாள் எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு. ஒரு தொடர்புக்கு தான் வைக்க வேண்டியது இருக்குது பார்த்து. ஆனால் மௌனமே போதுமானது பார்த்து.
ஒரு பாலமாக இருக்கும் இந்த பேச்சு. இல்லாட்டி பேச்சு தேவையில்லை. ஆன்மை எங்கே பேசிச்சு, உயிர் எங்கே பேசிச்சு, உடம்பும் பேசுகிறதில்ல, எண்ணங்கள் தான் பேசிகிட்டு இருக்கு, மனசு தான் பேசிகிட்டு இருக்கு. நீங்கள் உட்காந்துருக்க சேர் மௌனமாக தான் இருக்குங்க. அது ஞானம் அடைஞ்சிருமா? ஆனால் பிரபஞ்சத்தை சார்ந்து தான் அது இருக்குது. ஏன்னா நீங்கள் உட்காந்துருக்க சேர் தரையில் இருந்தாலும், தரை பூமியில் இருந்தாலும், பூமி அண்டத்தில் இருந்தாலும், பேரண்டத்தில் இருக்குது. இதோடைய லிங்கில் தான் நம்ம இருக்கோம். அப்போ பேரண்டத்தில் தான் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. சேரில் எல்லோரும் சேரில் உட்காந்துருக்கோம் நினச்சிட்ருக்கோம். பார்த்துக்கோங்க, நம்ம உட்காந்துருக்க பேரண்டத்தில் தான் உட்காந்துருக்கோம். அதை தாண்டி இன்னொன்று, நீங்கள் உட்காந்துருக்க சேரில் கிடையாது, ஒரு வெட்ட வெளியில் பார்த்து அப்படியே சேரை ரிமூவ் பண்ணி பாருங்கள். சேரில் உட்காந்துருக்க அடையாளமே தவிர நீங்கள் உட்காந்துருக்க அந்த ஏரியா வந்து வெட்ட வெளி பார்த்து. நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணாலும் அந்த இடத்துல வெட்ட வெளி தான் இருக்கும். அது சேர் இருக்க இடமா கூட வெட்ட வெளி தான் பார்த்து. அந்த வெளி தான் நம்மளை வாழ வச்சுட்டுருக்கு. நம்ம அதை உணரலை, அவ்வளோதான் பார்த்து. நம்ம இப்போ சீட்டில் உட்காந்துருக்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம சீட்டில் உட்காந்துருக்கோம், எங்கெங்கெல்லாம் அந்த பொசிஷன் நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் தொடுதல் இருக்குது, உணர முடியுமான்னு பாருங்கள். இப்போ கூட உணரலாம். சீட் எப்படி உட்காந்துருக்கு, கை எங்கே வச்சுருக்கோம், கால் எங்கே வச்சுருக்கோம், எந்த அழுத்தம் எங்கே கொடுக்குது, இந்த விழிப்புணர்வு நம்மக்கிட்ட அதிகமாக இல்லை பார்த்து. இப்போ கையை கட்டியிருக்கோம்னா கட்டியிருக்கோம், இங்கனக்குள்ளே அழுத்துது, இங்கனக்குள்ளே மடிச்சிருக்கோம், இங்கனக்குள்ளே சூவை பிடிக்குது. இதை உணர்ந்தாலே ஒரு தியானம் தானே, தவம் தானே. இதுக்கே மரத்து போய் வாழணுங்கிறதான். இப்போ ஒன்றும் இல்லை, பிரச்சனை ஒன்றும் கிடையாது. இதே பேச்சை வேறு மாதிரி ட்ரெஸ் கோடு பெற்றுட்டு வந்து சரியாக வந்துடும் பார்த்தோம். இதே பேச்சுகளை ட்ரெஸ் கோடு மாற்றிட்டு வந்து பேசினா ஒர்க் அவுட் ஆகிரும் பார்த்தோம். அது அடையாளம் தவிர ஆன்மீகம் அடைவீர் அப்படிங்கிறதான் அந்த கோட்பாடில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் பார்த்தோம். அதில் நீங்களும் இணையணும் அப்படிங்கிறதான் பார்த்தோம். அடையாளம் தவிர ஆண்டவனை அடைவீர். எனக்கு என்னமோ வேஷம் ஒரு தோஷம் மாதிரி தான் தெரியுது பார்த்தோம். வேஷம் எதற்கு? ஆன்மீகத்துக்கு. என் குருநாதர் சொல்லுவார், உள்ளே அடைய வேண்டியதை ஏன் வெளியில் தேடிக்கிட்டு இருக்கேங்குவார் பார்த்துக்கோ. இது முதல்ல பார்க்குற ஃபோட்டோ தான் என்னோட இந்த தளத்துக்கு ஆரம்பித்தவர் பார்த்தோம். அவர் பேர் வந்து ராமமூர்த்தி. இன்னொரு ஐயா ஃபோட்டோ வைக்கல, அவர் பேர் பாலசுப்ரமணியா. அடுத்தது பாம்பாட்டி சித்தர் பார்த்துக்கோ. நீங்கள் பாம்பாட்டி சித்தருடைய வம்சாவளின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அவங்க பிறப்பில் வர்றதில்லை. இப்போ ஓஷோ நம்ம ஃபாலோ பண்ணால் நம்ம தான் ஃபாலோவர் பார்த்தோம். அந்த மாதிரி வந்த ஆன்மாவை தேர்ந்தெடுத்து அந்த பாம்பாட்டியோடைய ஆன்மா இவருடைய உடம்புல இருந்து தான் நம்ம கடைக்கு வருவாங்க பார்த்தோம். அவ்வளோ விஷயம் சொன்னார், எடுத்துக்கன்னு சொன்னார், வேணான்ட்டேன் பார்த்தோம். எனக்கு என்னமோ அதில் உடன்பாடு கிடையாது. காரணம் என்னென்னா, சடை வச்சுக்கிட்டு அது ஒரு மாதிரி இருக்கும் பார்த்தோம். நம்ம லக்ஸரியாக வாழ்ந்துட்டோம், ஓஷோவை ஃபாலோ பண்ணோன்னு சொல்லி தான் இங்கிட்ட இருக்கோம். ஞானம் அடைஞ்சு இங்கிட்டும் வாழலாம், அங்கிட்டும் வாழலாம் பார்த்தோம். ஓஷோ ஒரு வார்த்தை சொல்லுவார், ஜீசஸ், ஏற்கனவே சொல்லிட்டேன்னு என்னன்னு தெரியலை எனக்கு, இந்த இடத்துல பதிவு பண்ணிடுறேன். ஜீசஸ் ஏழையாக பிறந்து ஞானம் அடைஞ்சு ஏழையாகவே வாழ்ந்தார் பார்த்துக்கோ. புத்தர் பணக்காரனாக பிறந்து ஞானம் அடைஞ்சு ஏழையாக வாழ்ந்தான். ஒரே ஒரு இடம் மட்டும் காலியாக இருக்குது, அதை நான் ஃபுல் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு புத்தரை கனெக்ட் பண்ணும்போது ஓஷோ ஏழை தான் அந்த இதில் குடும்ப ரீதியில். ஆனால் ஏழையாக இருந்து ஞானம் அடைஞ்சு இந்த உலகத்தில் இதுவரைக்கும் யாருமே தொடாத எல்லை அளவுக்கு நான் வாழ்ந்துட்டேன் அப்படிங்கிறார். அந்த இடத்த நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஃபுல் பண்ணிட்டேன், இப்போ நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிறார் அந்த இடத்த. அதுக்கு அடுத்து உள்ளது ரெஜிஸ்டர் பார்த்தோம். இப்போ என்னை வழி நடத்திட்டுருக்க ஒரு குருமார் அவர். இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஜாதி மதம் இதில் கிடையாது பார்த்தோம். என் பொண்ணு மேடையில் வரும்போது என்ன அடையாளத்தில் இருப்பான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவள் எடுத்த முடிவு எல்லா மதமும் அப்பா ஏற்றுக்குருவார் அப்படிங்கிறனால தான் பார்த்துக்கும். நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, என்ன சண்முகம் வேறு மாதிரி ஒரு மாடலில் வர்றாள் அப்படி. இதை நான் நினச்சிருந்தால் மாற்றிருக்கலாம் பார்த்தோம். சுடிதார் மட்டும்தான் போட்டு வந்திருக்கணும் அப்படின்ட்டு. அவளுடைய சுதந்திரம் அது பார்த்தோம். இந்த சுதந்திரம் எத்தனை தாய் தப்பன்னு கொடுப்பாங்க அப்படிங்க. 3 வயசுலேருந்து அவளை கற்றுக் கொடுத்து, என்றைக்கு மொழின்னு தெரியுமோ அன்னையிலேருந்து கற்றுக் கொடுத்துருக்கேன். அதில் அவளுக்கு தெரியாத விஷயமா. இப்போ ஆர்டிசம் குழந்தைக்கு கோச்சராக இருக்கா இப்போ சென்னையில். அதான் ராஜா கூட சொன்னாப்பா, பொன்மணி ராஜா, நீங்கள் ஒரு டைப்பாக போனால் அது ஒரு டைப்பாக உங்கள் பொண்ணை வளர்த்துருக்கீங்க அப்படின்னு. அது அவ இஷ்டம். அது இந்த சுதந்திரம் கொடுங்க குழந்தைக்கு அப்படிங்க. தப்பாக போகும், அடிபட்டு வரட்டும், சுடும்பா அப்படின்னா கேட்காது குழந்தை. ஒரு தடவை சுடு வாங்கட்டும்ங்கிறேன். ஆனால் விழிப்புணர்வு நம்ம இருக்கணும். அதுக்குள்ளே நெருப்புக்குள்ளே கை விடுற அளவுக்குலாம் இல்லை. ஒரு டம்ளர் தொடட்டணும்,
புண்ணாகாது. அது சுருங்கும். அது வரைக்கும் இருக்கட்டுமே கொஞ்சம். இல்லாட்டி 60 வயசு 70 வயசு ஆனாலும் அந்த அனுபவம் அந்த பிள்ளைகள் கிடைக்காம போயிடும். இது மெயினாக நான் நினச்சது ரொம்ப, ஏன்னா ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது. என்னடா தப்பாக நினச்சிடாதீங்க. இப்போ இந்த விஷயம் கேட்டு யாரையும் தவறாக நினச்சிடாதீங்க சொல்லிடுறேன். 70 வயசு 75 வயசில் இதை கேட்டு எங்கே போய் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க? நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம். 70 வயசில் ஞானத்துக்கு வராங்க. பலசரக்கில் கடைசி பொருளாக தான் வச்சுருக்காங்க தெய்வீகங்கிற. எங்கள் அப்பா என்னை வஞ்சிக்கிட்டே இருப்பார். எந்த வயசில் படிக்க வேண்டியது, எந்த வயசில் படிச்சு 19 வயசில் இதுக்குள்ளே வந்தேன். மொத்தம் ஆனந்த விடகன் குமுதம் படிக்க வேண்டிய வயசில் என்ன படிச்சுட்ருக்கேன் பாருன்னார். அன்னைக்கு நான் ஆரம்பித்தது பகவத்கீதை பார்த்தேன். அதனாலயா என்னான்னு தெரியல, இன்றைக்கி 60 வயசில் வந்து உங்கள் முன்னுக்கு நிற்கிறேன். மொத்தம் எத்தனை ஆண்டுகளுடைய உழைப்பு பாருங்களேன். அது நான் யார்கிட்டையும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு ரொம்ப கூச்ச சுபாவம் இருக்கும். நான் ஆரம்பத்துலேருந்து பார்த்தேன். பொண்ணு கூட நான் பிறக்கலை. இன்றைக்கி ஒவ்வொன்றும் பார்க்கும்போது தாயாகவும் சகோதரியாகவும் தான் தெரியுது. எனக்கு அந்தளவுக்கு எனக்கு இறைவன் கொடுத்த பாக்கியம் நீங்களாம் எனக்கு கிடைச்சது பார்த்தேன். இது கூட்டம் கம்மியாக இருக்குன்னு நினச்சிட வேண்டாம். எய்ம் பண்ணது ரொம்ப காரணங்கள் அடிக்கொருக்கா சொல்கிற மாதிரி கூழாங்கல்கள் தான் குவியலாக கிடைக்கும். வைரங்கள் அது நீங்கள்லாம் பட்டத்திட்டப்பட்ட வைரங்கள் பார்த்துங்க. அது குவியெல்லாம் கிடைக்காது. ஒவ்வொன்றும் கோகினர் வைரம் பார்த்துங்க. ஏன்னா என்னை விட பேச உங்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் பயங்கரமான ஆளுகடிகளில் ஒவ்வொரு ஆளும் பார்த்துங்க. ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் சலிச்சவங்களே கிடையாது. காரணம் ஒரு தொடர்பு கொள்ளணுங்கிறக்காண்டி தான் இதை ஒருங்கிணைச்சது பார்த்துக்கோம். இது யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்த்துனாங்க. இதை இல்லை எல்லோரும் கேட்டாங்க எதாவது ஃபீஸ் வாங்குவீங்களா அப்படி. நீங்கள் வர்றதே எங்களுக்கு கட்டணம் பார்த்துங்க. உங்களெல்லாம் சந்திக்கிறத விடவா எனக்கு அந்த பணம் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துரும். ஒவ்வொரு ஆன்மம் புனிதான்மா. இவரை தேடி யார் வருவாப்பா? யோசிச்சு பாருங்கள். மதுரையில் ஒரு தெருவில் 200 பேரை தேர்ந்தெடுத்துடலாம். ஒரே தெருவில் 200 பேர் இருக்கலாம். ஏன் கோயம்புத்தூர்லேருந்து சென்னையிலேருந்து ஓடி வரணும்? நான் அப்படி என்ன கொடுத்துட்டேங்கிறீங்க? அவர் பேரை சொன்னதுக்கு இவ்வளோ மரியாதையா? எங்கள் யூடியூப்பில் நீங்கள் கேட்காத இங்கே கேட்ட முடியும். அப்படி பேசுனதை பேசுகிறதுக்கு அதான் அடிக்கொருக்கா பசங்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். இவ்வளோ மனிதர்கள் ஏன் வர்றாங்க அப்படின்னு கேட்க வர்றாங்களா? ஆமாம் கேட்க தான்ப்பா வர்றாங்க அப்படின்னு. கேட்குறா இருந்தால் யூடியூப்பில் எப்படியும் பதிஞ்சிருவார் அவர். அப்புறம் எதுக்கு வரணும்? எவ்வளோ தூரம் பயணம்? ஏன்னா யாருக்குமே வேலை விட்டு இல்லையா? எவ்வளோ பண விரயம், கால விரயம். காரணம் பார்க்கணும். கேட்கல, பார்க்கணும். ஒரு தொடணும். ஓஷோடைய ஆளுகள் அப்புறம் ஒரே இடத்துல சந்திக்கணும். அப்படி இது ஒரு பிரம்மாண்டமான இடத்த உருவாக்க போகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. 35 வருஷம் ஆயிடுச்சு ஓஷோ இறந்து. 1990 இறந்தார். 2015. 35 வருஷத்தில் யாராவது ஒரு ஆள் இந்த மாதிரி எடுத்து செஞ்சாங்களான்னு மட்டும் பாருங்கள். கொஞ்சம் யோசிப்போமே. 35 வருஷம் ஏன் யாரும் தொடலை? ஏன் என்னை விட எனக்கு இது தொழில் கிடையாது, பேசுகிறது எனக்கு தெரியாது. நிறைய பேர் சொல்லாங்க சரியாக பேச மாட்டேங்கிறீங்க, மேடை நாகரிகம். நான் ஒரு சொற்பொழிவாளர் கிடையாது. முதல்ல பார்த்து உங்களில் நான் ஒருத்தையும் பார்த்து 35 வருஷமாக ஏன் எடுக்கலை யாரும்? ஒரு கேள்வி வரும்ல. ஒரு வருஷத்தில் ஒருத்தர் இறந்தாலே டாப்பில் கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. 35 வருஷமாக யாரும் ஏன் எடுக்கலை? ஏன் இங்கே உள்ள நம்ம இந்த குடும்பத்தை ஏன் தேர்ந்தெடுத்தார்? இதுதான் என்னுடைய முதல் கேள்வி. பார்த்தோம் யாரையும் எடுத்திருக்கலாமே. நான் உங்களில் ஒரு ஆளாக போய் நின்று உட்காந்து கேட்டிருப்பேனே. அது வரைக்கும் அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. மதுரையிலேருந்து தான் அதை ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு. ஏன் இதில் சிறந்தது கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூர்லேருந்து அவ்வளோ ஃபோன் வருது. என்ன தான் கோயம்புத்தூரில் இருக்குன்னு எனக்கு இன்னும் புரியலை. ஏன் அது சார்ந்தே ஏன் இவ்வளோ பேர் அங்கேருந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அங்கே வர முடியுமா எங்கேன்னு கேட்டாங்க. கொஞ்சம் மதுரையில் முடிச்சுக்கிறோம், அப்புறம் மதுரை எத்தனையோ டீம் இருக்குங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. கோயம்புத்தூரில் மட்டும் எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு தெரியலை. கோயம்புத்தூர்லேருந்து அங்கேருந்து வந்துட்டு போகிற செலவு என்ன ஆச்சு, நேரம் காலம் என்ன ஆச்சு? இல்லை ஓஷோ புக்கில் கிடைக்காததா நான் சொல்லிட போகிறேன். அப்போ 35 வருஷம் எடுக்கல. காரணம் ஒன்றே ஒன்று தான். எப்பயுமே நீங்கள் நினச்சிக்கோங்க, என்னடா மற்ற மாநிலத்தையோ மற்ற மாவட்டத்தையும் நான் குறையாக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். எல்லோரையும் ஒன்றா தான் பார்க்குறேன். மதுரை எல்லாத்துலேயும் சிறந்தது பார்த்துக்கும்.
அது திருக்கல்யாணமாக இருக்கட்டும், எங்கே திருக்கல்யாணம் பண்ணாலும் சுந்தரர் மீனாட்சியை வச்சு தான் கல்யாணம் பண்ணுறாங்க தமிழ்நாடு பூராமே. வைகரி பொழுது எம்எஸ் சுப்புலட்சுமி பாடகி, டிஎம் சௌந்தரராஜன், வடிவேலாக இருக்கட்டும், மதுரை முத்துவாக இருக்கட்டும், பட்டிமன்ற ராஜாவாக இருக்கட்டும், சாலமன் பாப்பையாவாக இருக்கட்டும், இன்னும் உலகத்திலே அதிகமாக பணம் வாங்குகிற, சம்பளம் வாங்குகிற, மாத சம்பளம் வாங்குகிற சுந்தர் பிச்சையாக இருக்கட்டும், பில்கேட்ஸுக்கு உதவியாளர் இருக்க சோமசுந்தரமாகட்டும், அமெரிக்கா தூதரகத்தில் ராஜன் சொக்கிக்குளத்தில் இருக்கார், அவர் தூதரத்தை அவர் சைன் பண்ணால் மட்டும்தான் அவர் வெளிநாட்டுக்கு பயணிக்கணும், அப்பேற்பட்டவராக இருக்கட்டும். எத்தனை பேர் நான் தனியாக டைட்டில் எழுதி நிறைய, மதுரை சோமு, எவ்வளோ மக்கள் மதுரையிலேருந்து இந்த மண்ணுக்குன்னு ஒரு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் இருக்கார், டைரக்டர்கள் நிறையா இருக்கிறாங்க, அமீர் பாலா, இந்த மண்ணில் ஏதோ ஒன்று இருக்குது. அப்போ இது எப்படி ஓஷோவுக்கு தெரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியலை. பார்த்துக்கோ, மதுரை மண்ணில் தான் இதை ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு இனி இன்ஸ்பிரிட் ஆகிரும். பார்த்தோம், இதை நான் தயவுசெய்து எங்களை தனியாக தயவுசெய்து பிரிச்சிடாதீங்க. நம்ம எல்லோரும் சேர்ந்து இதோடு இல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு அப்படியே கொண்டு போகணும். இன்றைக்கி 200 பேர் இருக்கோம், இது 2 லட்சம் பேர், 2 கோடி பேர் ஆகணும். ஆரம்பம் இப்படி தான் இருக்கும். பார்த்தோம், ஏன்னா நிறைய பேர் வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவன் முதல்ல நடத்தட்டும், எப்படி நடத்துகிறாங்கன்னு பார்த்துட்டு அப்புறமேட்டு நம்ம உள்ள என்ட்ரி ஆகும்ட்டு. அப்போ விதை ஒன்று போட வேண்டியது எங்கேயோ ஒரு இடத்துல பண்ண வேண்டியது இருக்குது. அது இந்த இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துலேருந்து வர்ற அதிர்வலைகள் தான் நீ பூராமே உலகம் பூரா போகணுங்கிறது. தயவுசெய்து நான் நேம் ஆகணும்லாம் விரும்பலை. பார்த்துக்குவோம், கெஞ்சி கேட்டுக்கிறேன், நான் முன்னிலைப்படுத்தலை. இப்போ ஒரு ஆச்சரியம் பாருங்கள், இவரை நம்ம சொல்லி நம்ம தான் புகழ் அடைகிறோம், அவருக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. பார்த்துங்க, இன்றைக்கி உள்ளவங்க எவ்வளோ பேர் பேசுகிறவங்க இதில் இருந்தால் எடுக்கிறாங்க, இல்லையே நான் சொல்லலை. பார்த்துங்க, ஏன் இவரை சொல்ல மாட்டேங்கிறாங்க? இவர் தான் நம்ம முன்னுதாரணமாக இருக்கிறாரு. இவரை காப்பி பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்லி அவங்க தப்பாக சொல்கிறக்காண்டி சொல்லலாம். இதையே இவரை முன்னிலைப்படுத்த மாட்டேன். இப்போ நம்ம ஓஷோன்கிற தெரியுன்னா இவரை முன்னிலைப்படுத்தக்காண்டி தான் இப்போ இணைஞ்சிங்க. ஏன் அவரை ஏன் முன்னுக்கு கொண்டு வரலைன்னு தான் கேட்குறேன். 35 ஆண்டுகள் காலம் உங்களில் யாராவது ஒருத்தர் எடுத்துருக்கலாமே, ஏன் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும்? காலம் அதிகம், 35 வருஷங்கிறது அதிகம், ஒரு ஜென்ரேஷனே இருக்குது. பார்த்தோம், இதை தவற விட்டுருச்சு. அப்போ நம்மளை தேர்ந்தெடுக்கிறக்காண்டி தான் இறைவன் ஓஷோவை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா இந்த குடும்பத்தை உருவாக்கணும் அப்படின்னு. இந்த முதல்ல வந்த டீம், சத்தியம் பண்ணி சொல்கிறேன், இந்த முதல்ல வந்த இந்த டீம் நான் சாகிற விட கூட இருக்கணும். பார்த்துக்கணும், உங்களோட நானும் இருப்பேன், என்னோட நீங்களும் இருங்க. இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் சொல்ல தெரியலை, உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. பார்த்து மிஸ் பண்ணிடாதீங்க. அடிக்கொருக்கா நான் சொல்கிற மாதிரி வயதாகி கொண்டிருக்கிறது, விரைவாக செயல்படுங்க. காலம் போயிடும், கடவுளால் கூட திருப்பி தர முடியாதது காலம் மட்டுமே. பார்த்தோம், காலத்துக்கு மிஞ்சினது எதுவுமே பணங்கினா பிச்சை உதறிட்டு போயிடும். பார்த்தோம், நீங்கள் உட்காந்துருக்க இந்த சீட்டில் ஓஷோ ஒரு இடத்துல சொல்கிறார், நீங்கள் உட்காந்துருக்க இந்த சீட்டு கீழே இந்த உலகம் தோன்றியதிலிருந்து கணக்கு பண்ணால் 10 பேரை புதைச்சிருப்பாங்க. இப்போ வாழ்கிறது சுடுகாட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் பொழுது. அதை கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி சுடுகாடு ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, டிஜிட்டல் சுடுகாடு அப்படிங்கிறாங்க. சுடுகாடை தவிர இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நீங்கள் கேள்விப்பட்டிருக்க சுடுகாடு திடீர்னு பார்த்தா காம்ப்ளெக்ஸாக மாறிடும், அப்பார்ட்மெண்ட்ஸாக மாறுது. அப்போ இது இருந்திருக்கலாம்ல. 235 பாண்டிய மன்னர்கள் மதுரை ஆண்டிருக்காங்க. அவங்களுடைய ஒரு செங்கக்கல் கூட இன்னைக்கு கிடையாது மதுரையில். பார்த்துக்கோம், ஒரு செங்கக்கல் எல்லாமே தூசியாக போயிடும். பார்த்தோம், எல்லாமே தூசியாக போயிடும். அவங்க அரண்மனை இருந்திருக்கும், அவங்க அந்தப்புறம் இருந்திருக்கும். எங்கே எவ்வளோ தாட்டியம் பண்ணி தானே வாழ்ந்தாங்க நான் அப்படிங்கிறதுல எங்கே இருக்காங்க? பொதுவாக கட்டின மீனாட்சி அம்மன் இன்னும் நிற்கிது, எத்தனை இடினாலும் தாங்கிட்டு தான் இருக்குது. இது எதுக்கு நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, பொதுவுக்கு வாங்கங்கிறேன். மொத்தம் சுயமாக இருந்தீங்கன்னா காணாமல் போயிடும். பண விஷயத்தில் ஆன்மீகத்தில் நீங்கள் சுயமாக தான் இருக்கணும், சுயநலமாக தான் இருக்கணும். பார்த்து அதான் அடிக்கொருக்கா வர்றவங்ககிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். எல்லாத்துக்கும் வாழ்கிறீங்க, ஒய்ஃபுக்கு வாழ்கிறாங்க, ஹஸ்பண்டுக்கு வாங்குறோம், குழந்தைக்கு வாங்குறாங்க, இந்த சமுதாயத்துக்காண்டி எல்லாத்துக்கும் வாழ்கிறோம். நமக்கு எங்கே வாழ்கிறோம்? இந்த அரை நாள் நமக்காக மட்டும் வாழுவோமே. பக்கத்தில் ஒய்ஃப் இருந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் இருந்தாலும் சரி, நண்பன் இருந்தாலும் சரி, தயவுசெய்து தள்ளிடுங்க. அதெல்லாம் சேர் கூட 6 அடி கேப் விட்டோம். பார்த்து இந்த ஒரு இடத்தையாவது கொஞ்சம் கேப்பாக இருங்க. தனியாக சுயமாக அடைவோமே.
எவ்வளோ நாள் தான் அதுக்குள்ளேயே வாழ்கிறது, நெருக்கி நெருக்கி வாழ்ந்துக்கிட்டு. ஆனந்தமான வாழ்க்கை இறைவன் கொடுத்துருக்கான், அற்புதமான வாழ்க்கை கொடுத்துருக்கான். செல்வ செழிப்பு நீங்கள் உருவாக்க மாட்டோம். அதான் அடிக்கிறக்க சொல்ல மாதிரி பாரதி எத்தனை கோடி இன்பம் வைத்தான் அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு இல்லாத சொன்ன மனிதன். அது இன்றைக்கி எவ்வளோ கோடி இருந்தாலும் பத்த மாட்டேங்குது. நல்லா இருக்கேன்னு மட்டும் கேட்டுப்பாங்க, ஏதோ இருக்கேன், சுமாராக போயிட்டுருக்கு. உயிர் வாழ்கிறதே பெரிய விஷயம் இல்லையா? ஓசோ சொல்கிற மாதிரி வாழ்வே கடவுள் தானே சொல்கிறாரு. இப்போ நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னா அதில் தானே வாழ்கிறீங்க, வாழ்கிறதானே கடவுள், அதுதானே வாழ்க்கை. இந்த வாழ்க்கை இல்லாமல் இன்னொரு வாழ்க்கையை போய் நம்ம தேர்ந்தெடுக்க முடியுமா? இறப்புக்கு அப்புறம் எப்படி இருக்கும், அது ஒரு உலகமாக இருக்கும், அப்படி பார்க்கலாம், அப்படி இருக்கணும் அப்படிமா. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், இங்கே கரெக்டாக வாழ்ந்துட்டு அப்படி ஒரு உலகம் இல்லை. நான் கூட கேட்பேன், எந்த இன்ஜினியர் வச்சு அந்த உலகத்தை உருவாக்குனாங்கன்னு தெரியலை, பார்த்தோம் எந்த டிப்ளமோ கோர்ஸ் முடித்தான்னு தெரியலை. இங்கே சரியாக இருந்தால், சப்போஸ் அப்படி இருந்தால், இல்லை அப்படி இருந்தால் அங்கேயும் நல்லா இருக்கலாம். மட்டும் சனத்துக்கு சனம் அந்த நெசவு வந்து நெய்வாங்க, பார்த்துருப்பேன், அடிக்கும் டக்குன்னு. அவ்வளோ நெருக்கமாக அந்த வாழ்க்கையா சல்லியாக அப்படி நெருக்கி 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 வாழ்ந்தா மரணம் கூட அழகாக தானே இருக்க போகுது. ஏன்னா நல்லா வாழ்ந்துட்டு வரும்போதே மரணம் வரும், அழகான மரணத்தோடு முடியும்ல லைஃப். ரணமாக்க வேண்டாம் வாழ்க்கையை, ரணமாக்கியிருக்காங்க நிறைய பேர் வாழ்க்கை. மரணம் மாதிரி ஒரு சுகமானது ஏதாவது இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கே தெரியாமல், உங்களுக்கே அறியாமல் உங்களுக்கு நிகழக்கூடிய அற்புதமான கேட்காமல் கிடைக்கும் வரம் மரணம். இதை விட என்ன நமக்கு பெரிய சொத்து வேணும்? இதை விட ஒரு பெரிய வரம் வேணுமா? எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கும், ஆனால் ஒரு மரணத்தை கட்டி பிடிச்சி அணைச்சி அதோட உறவாடி போகிறதுக்கு யாரும் துணிச்சல் பத்தலை. மரணம் மாதிரி ஒரு அற்புதமான, எனக்கு ரொம்ப பிடிக்கிறது மரணம். என் பொண்ணுகிட்ட கூட சொல்லிகிட்டு இருந்தேன், அவள் கேட்டால் திடீர்னு ஃபோன் பண்ணா. இப்போயும் அவளுக்கு தெரியும், குடும்பத்தை கொண்டு வரேன்னு நினச்சிட வேண்டாம், ஒரு தகப்பனுக்கும் ஒரு பிள்ளைக்கும் உள்ள உறவுக்காண்டி சொல்கிறேன். திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணால், எப்போயும் நான் பண்ணவே மாட்டேன், அதையும் சொல்லி நான் அவளுக்கு வேணால் கேட்டுக்குங்க. உணர்வில் இருக்கும்போது எதுக்கு ஒரு மொழி? அவள் சென்னையில் இருக்கா, நான் மதுரையில் இருக்கேன். 6 மாதம் கூட பேசாமல் இருந்திருக்கும். என் வீட்டுக்காரி கூட கத்துவா, பேசவே மாட்டேங்கிறேன். வந்தோன்னே அப்படியே ஜாயிண்ட் ஆகி அவங்களோட நைட்டு பூரா பேரங்களோட விளாண்டுக்கிட்டு இருப்போம். 2 மணி என்ன தான் செஞ்சு தொலைவாங்களோ அப்படி அவள் ஒரு நாள் ஃபோன் பண்ணான், அம்மாவுக்கு சரிம்மா, கேசம்மாவுக்கு, அப்பா நீங்கள் இறந்தா வரணுமாப்பா அப்படின்ட்டு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் இறந்தா நான் வரணுமாப்பா அப்படின்னு. என்ன சொல்லியிருப்பேன்னு உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். வேண்டாம்ப்பா அப்படின்றமா. இதுதான் பக்குவங்கிறேன். புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, இப்போ புரியும். அடுத்து திருப்பி ஒரு 10 நிமிஷம் கழித்து திருப்பி ஃபோன் பண்ணால், ஏன்ப்பா சொந்தக்காரங்களும் வைவாங்களாப்பா, ஒரே பிள்ளை பெற்றிருக்கேன், பார்க்க வரலைன்னா அப்படின்னு. ஆமாப்பா, நான் இருக்க மாட்டேன். ஆமாப்பான்னு. ஏன்ப்பா அப்படி வந்தால் அழுகணுமாப்பா அப்படின்னு கேட்குறான். வேணாம்ப்பா அப்படின்ட்டோம். நான் கொடுத்த பக்கம் அப்படி தான். இன்றைக்கி எவ்வளோ ஒப்பாரி. ஒரு புது வீட்டுக்கு போகும்போது அழுதுகிட்டா போவோம், போச்சில் பல்லு போச்சில், முட்டியெல்லாம் மாடியெல்லாம் இறங்க முடியாது, பாத்ரூம் போனால் எந்திரிக்க முடியல, சப்போர்ட்டெல்லாம் கொடுத்து எந்திரிக்க வேண்டியிருக்கு, பைப்பெல்லாம் வைக்க வேண்டியது இருக்குது. அப்போ இதுலேயே வாழ போகிறோமா? சரி பரவாயில்ல, ஒரு 1000 வருஷம் கொடுப்போம், இந்த வாழ்க்கை வேணுமா? இறைவனை கூப்பிடுவோம், எல்லாருக்கும் ஒரு 1000 வருஷம் வாழ்ந்து மட்டும் பாங்க, சலிச்சிருவோம். ஏன்டா அந்த வாழ்க்கையை வாழ்கிறோம்? டெய்லி தூங்க, பாத்ரூம் போக, கடமைக்கு 2 பிள்ளை, என்னையும் தப்பாக நினச்சிடாதீங்க, அதுக்காண்டி 2 பிள்ளை பெற்றுட்டேன். ஒரு பிள்ளை கேரண்டிக்கு, சமுதாயத்துக்கு. என் பிள்ளை பராட்டி பெற்றால் தான் பிள்ளையா? எத்தனை பிள்ளைய இருக்குது எனக்கு? பெற்றது ஒன்று தான், மற்றதெல்லாம் அந்த உட்காந்துருக்க பாருங்கள், மிரண்டு வாங்கி ஒருத்தன் பிள்ளை. நான் வளர்த்த பிள்ளையே பார்த்துக்குவோம். அதுக்காண்டி இங்கே வயசு வித்தியாசம்லாம் கிடையாது. இப்போ அப்போ ராமமூர்த்தி சொன்ன மாதிரி, நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன் அவரை. அப்படி விடுங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டார். விட்டால் அழுத விட்டுருவார், உங்களெல்லாம் கதற விட்டுருவார். போக மாட்டேன் நின்று பிடிச்சி தள்ளி விட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த உணருங்க அப்படின்னு. இங்கே வர பசங்கள்லாம் அங்கேயே நின்றுக்கிட்டே இருப்பேன். இவர்கிட்ட ஏன்டா அங்கேயே நிற்கிறீங்கன்னு கேட்டால், இல்லை அவர் அப்பான்னு சொல்லும்போது நல்லா இருக்குனே அப்படி அப்படி உள்ளேருந்து வரோம் அவர்கிட்ட அப்பான்னு. அவர் வயசு என்னை விட அவர் கூட. அவர் வாழ்க வடமுடலில் டீச்சராக இருக்கார். அவர் கடைசியாக பேசினவருங்க.
வாழ்வளமான டீச்சர்மா போகும்போது சந்திச்சுட்டு போயிடலாம். மரணம் ஒரு அற்புதமான வரம் பார்த்து. காரணம் என்னென்னா, யாருமே மரணத்தை பற்றி பேசவே மாட்டேங்க. வாழ்வியலை பற்றியே பேசுகிறாங்களே, மரணத்தை பற்றி யார் பேசுகிறான்? செத்துருவோமோங்கிற பயம் பார்த்து. எதுக்கு சாவும்? இதே ஒரு ஏழை வாழைக்கு சாவும் பயம் இருக்குமா? இருக்கவே இருக்காது பார்த்து. பணம் சேர 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 பயமா. அதான் அன்றைக்கி ஒரு வார்த்தை சொல்லுவேன், பணம் சேர்ந்தால் அதிகமாக நோய் தான் வருது, அதோடு சேர்ந்து ஸ்டெப்னி மாதிரி வந்துடுது பார்த்துக்கோ. அதுக்கு ஒருத்தட்ட சொல்கிறேன், பரவாயில்ல அப்போலோ ஆஸ்பத்திரியில் பார்க்கலாம்ல ட்ரீட்மெண்ட்டுங்கிறாங்க. எங்கள் நோயோட நல்ல பணம் சம்பாரித்து அப்போலோ ஆஸ்பத்திரியில் பார்க்க இருக்கா? நம்ம பிறந்தோம். மரணம், நீங்கள் மரணத்தில் வாழ்ந்தால் மட்டும்தான் வாழ்க்கையை வாழ முடியும் பார்த்துக்கோ. இது ஏதோ நெகட்டிவ்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. பயங்கரமான பாசிட்டிவ் மரணம். அது எவ்வளோ பெரிய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு போகிறாங்க, அதை மாற்றி பார்க்குறாங்க. வருத்தத்தோடு போயிட்டுருக்காங்க. அதே மேலதளம் தான் வருத்தத்தோடு போகுது பார்த்தோம். அதான் ஓசோ சொன்னது, மரணத்தை கொண்டாடுங்க கொண்டாடுங்கன்னு ஏன் சொன்னார்? ஒரு மனிதன் தெரிஞ்சோ தெரியாமல் சரணாகதியில் தான் இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல சரணாகதியில் இருக்கீங்க. ஏதோ சரணாகதின்னு சொன்னோன்னா குருநாதரோட காலில் விழுந்து எந்திரிக்கிறதெல்லாம் நினச்சிடாதீங்க. இந்த இடத்துல இப்போ இருக்கீங்கன்னா உங்களை நீங்கள் ஒப்படைச்சிட்டு தான் இருக்கீங்க. ஓசோட்டாக்கு சொல்லுவாங்க, நான் உங்கள்கிட்ட கொடுக்குறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு. வச்சுருக்கிறது குப்பை கூலம் மனசில், அதை கொடுத்துட்டு நிம்மதியாக உட்காந்துட்டு போக வேண்டியது தானே. ஏசி கோச் ட்ரெயின்லேயோ கார்லேயோ உட்காந்து நீங்கள் வாட்டுக்கு போக வேண்டியது தானே. ஆம்பனி வண்டியில் ஏசி போட்டு நம்ம வாட்டுக்கு போய் சென்னையில் போய் இறங்கலாம், சென்னையிலேருந்து மதுரைக்கு வரலாம். இதை விட்டு பஸ்ஸை தள்ளிட்டு போகிறோமா இல்லை ட்ரெயினை தள்ளிட்டு போகிறோமா? வாழ்க்கையை அவ்வளோ கடினமாக்கணும் அப்படின்னு. கருவறையில் இருக்க ஒரு பூ மாதிரி வாழலாமே. கருவறையில் ஒரு பூ தான் வளருது பார்த்து. இந்த நேற்று கூட அம்மாட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஒரு தாய் கருவுட்ருக்கா அப்படின்னா ஒரு 2 கிலோமீட்டர் வாக்கிங் போவாங்க காலையில். அப்படின்னு போகும்போது உள்ள கருவில் குழந்தை இருக்கும். அது நடந்துச்சா நடக்கலையா? நடக்கலை, ஆனால் கடந்துருச்சு. நடக்கலை ஆனால் அந்த குழந்தை கடந்துருச்சு. அந்த மாதிரி இந்த பிரபஞ்சங்கிற அந்த கருவுக்குள்ளே நம்ம வாழ்ந்துட்டு அமைதியாக இருந்தால் கடவுள் கடத்திட்டு போட்டும், நடத்திட்டு போட்டுமே. நம்மையே முன்னிலைப்படுத்தணும். நம்ம இல்லாமல் போக தான் இவ்வளோ வேலை பார்த்துட்ருக்கோம். நம்ம இருக்கிறதுக்கெல்லாம் இங்கே வரலை, இல்லாமல் போகிறதுக்கு தான் வந்திருக்கோம். ஒன்று, ஏற்கனவே நம்ம இருந்தோம், இப்போ இருக்கிறோம், இனிமேல் இருக்க போகிறோம் பார்த்தோம். அப்போ வந்தீங்களா போனீங்களா? அதனால தான் ஓஷோ சொன்னார், நான் பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை. அவருக்கு மட்டுமா அது குறித்தான மொழி? ஏன் நமக்கு இல்லையா? அது நம்மளை மாதிரி தானே அவரும் இருந்தார். இல்லை புத்தனை விட நம்ம ஒன்றும் குறைஞ்செல்லாம் போகலை பார்த்தோம். இதே கண்ணு மூக்கு காது வாயெல்லாம் அவருக்கு இருந்துச்சு, உணரலை. ஓஷோ ஒரு இடத்துல சொல்லுவார், நான் உங்களை பார்க்கும்போது நான் புத்தரை தான் பார்க்குறேங்கிறேன், நீங்கள் உணராட்டி அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? உள்ள புதையில் இருக்கே. குருஜி சொன்ன மாதிரி தன் ஞாபகம்னு சொல்லுவாங்க, தன்னை ஞாபகப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு நினைவூட்டல் பார்த்தோம். நினைக்கலை, இப்போ ஒன்றுமே இல்லை, நினைப்பு மட்டுங்கிற வார்த்தையை மட்டும் எடுங்களேன் வெளியில். குருஜியோட கான்செப்ட் நினைவூட்டல், அதை மட்டும் எடுத்திங்கன்னா ஞானம் அடைஞ்சிடலாம். இப்போ தந்திரா வாச்சிட்ருக்கேன், 112 யுத்திகள், 8 மூச்சு பயிற்சி. கொஞ்சம் நேரத்தில் அது நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. 8 மூச்சு தன்மை, 9 ஏபி, 1 இறந்தாரை போலப்பாடு, 2 இமைக்காமல் இருக்கும், கண் இமைக்காமல் இருக்கும். இது 9ல் 1 2 பார்த்துக்குவோம். மிச்சம் 103 இருக்குது பார்த்துக்குவோம். 103 டெக்னிக் தான் பார்த்துக்குவோம். இதை நீங்கள் வீட்டில் போய் செய்யணும் வைக்கணும் அதெல்லாம் தேவையே இல்லை பார்த்துக்குவோம். இப்போ உட்காந்துருக்கீங்க, இது ஒரு யுக்தி பார்த்துக்குவோம். கேட்குறீங்க, நான் பேசுகிறேன் கேட்குறேன், இன்னும் தான் வருது. இல்லை, பேச்சாயிரணும் கேட்பாயிரணும் மொத்தம். அது ஆகும்போது பாருங்களேன், 2 கனெக்டிவிட்டி ஆகும். நான் உங்கள்கிட்ட வருவேன், நீங்கள் எங்கிட்ட வரும். அந்த நடுவில் உள்ள அந்த இடைவெளியை மட்டும் நினச்சி பாருங்க, அற்புதமாக இருக்கும் பார்த்துப்போ. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க. கேட்பவனாயிருங்க, பேசுகிறவனாயிருங்க. இதை விட வேறு தியானம் என்ன வேண்டியது?
நான் இல்லாத ஒரு பெரிய விஷயத்த சொல்ல வரல. நான் ஓஷோட்டிருந்து எடுத்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், ஒவ்வொரு தியான முறைகளும் ஒவ்வொன்றும் இருக்குது. ஓஷோ எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு ஒரே ஒரு காரணம், வளைவு நெளிவு தியானம் பார்த்துக்கணும்.